வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதான் மந்திரி கிசான் யோஜனா திட்ட போலி லிங்க் அனுப்பி நெல்லித்தோப்பு வாலிபரிடம் ரூபாய் 5.81 லட்சம் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவரது மொபைல் எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் பிரதான் மந்திரி கிசான் யோஜனா என்ற திட்டம் தொடர்பான லிங்க் வந்துள்ளது. அந்த லிங்கை உண்மை என நம்பி ராமச்சந்திரன் பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார். அதன் பின் சிறிது நேரத்தில் ராமச்சந்திரன் வங்கி கணக்கில் இருந்து 5,81,000 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். உருளையன்பேட்டை சேர்ந்தவர் குமரன். இவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி குமரன் 1,20,000 ரூபாயை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதில் கிடைத்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. காரைக்காலை சேர்ந்த சந்தியா 60,000, முதலியார்பேட்டையை சேர்ந்த பிரசாந்த் 31,575, திருபுவனை சேர்ந்த சக்திவேல் 27,670, கதிர்காமத்தை சேர்ந்த உஷாராணி 31,000 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 8,51,245 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் பெண்களை ஒரே ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக அழைத்து சென்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியில் அரசின் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் தினம்தோறும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் பரிசோதனை சிகிச்சை பெற்று செல்வது வழக்கம். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் இசிஜி, எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் பல மாதங்களாக பழுதடைந்துள்ளது. இதனால் இங்கு தினந்தோறும் சிகிச்சைக்கு வரும் பச்சிளம் குழந்தைகளுடன் தாய்மார்கள் மற்றும் நிறைமாத கர்ப்பிணிகள் 10க்கும் மேற்பட்டோரை ஒரே ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அடைத்து சட்டப்பேரவை அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்கின்றனர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் ஒரே வாகனத்தில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகளை அழைத்து செல்வதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் வாய்க்கால் கட்டுவதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் RC21 ஆண்டியார்பாளையம் மற்றும் வின்னர் டைரி சாலையின் சந்திப்பில் வாய்க்கால் கட்டுவதற்கான கட்டுமான பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 27,66,299 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு வயிற்று வலி காரணமாக வந்தவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் மருத்துவமனை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஐயனார் நகரை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். நேற்று முன்தினம் வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வந்த ஸ்ரீனிவாசுக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மருத்துவமனைக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. ஆம்புலன்ஸில் செவிலியர் மற்றும் ஊழியர்கள் இல்லாமல் அனுப்பியதால் காக்கிநாடா செல்லும் வழியிலே ஸ்ரீனிவாஸ் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து ஏனாம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஸ்ரீனிவாஸ் உயிரிழந்ததாக கூறி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டுமென கூறி சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஏனாம் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரின் ஜாமீன் மனுவை சென்னை ஐகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. தவளக்குப்பம் நல்லவாடு சாலை தானம்பாளையம் பகுதியில் செயின்ட் ஜோசப் தனியார் ஆங்கில பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு மாணவி அதே பள்ளியில் பணிபுரியும் முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆசிரியர் மணிகண்டன் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் மணிகண்டன் மீது போக்சோ வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மணிகண்டன் ஜாமீன் கோரி சென்னை ஐகோர்ட்டில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது.
இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் ஆஜரானார். இருதரப்பு வாதத்தினை கேட்ட நீதிபதி சுந்தரமோகன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பைக் திருடி சிறுவனை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 3 பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். உருளையன்பேட்டை போலீசார் இந்திரா காந்தி சிக்னல் அருகே நேற்று முன்தினம் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வேகமாக பைக்கில் வந்த 17 வயதுடைய சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் உரிமம் மற்றும் பைக்கின் ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தது. மேலும் அவரை விசாரித்ததில் புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியை சேர்ந்த சிறுவன் என்பதும், சாரம் பகுதி, கடலூர் மெயின் ரோடு, வனத்துறை அலுவலகம், மால் உள்ளிட்ட இடங்களில் பைக் திருடி சென்றதும் தெரிய வந்தது. போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சிறுவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அரியங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டார். புதுச்சேரியில் தனியார் பள்ளி சிறுமியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வரை கைது செய்ய கோரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் தனியார் பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பள்ளி தாளாளர் ராமு மற்றும் பள்ளி முதல்வர் யுவராஜ் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டுமென புதுச்சேரியில் அண்ணா சிலை அருகே தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கை செல்வன் தலைமை தாங்கினார். இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வரை உடனடியாக போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.